இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் ஒரே ஒரு சத்தியத்தை மாத்திரம் இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று 1ஆம் வசனத்தில் இங்கே இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். அவர்கள் கலங்குகிறதற்கு பல காரியங்கள் இருந்தன. நாமும் இந்த உலகத்தில் கலங்குகிறதற்கு பல காரியங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய போதகர் இப்பொழுது அவர்களை விட்டு போகிறார். அவரை தெரியும் என்பதை விரைவில் பேதுரு மறுதலிக்கப் போகிறான். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களில் யாருக்கும் தெரியல. ஏதோ வித்தியாசமான ஒரு கடினமான காரியம் மாத்திரம் நடக்கப் போகிறது என்று மட்டும் அவங்களுக்கு தெரிகிறது. மத்தேயு 26:35 அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர்கள் ஏதோ கடினமான ஒரு காரியம் நடக்க போகுது, நான் போப்புறேன்னு சொல்லுகிறாரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறாரே, ஒரு கடினமான காரியம் நடக்கப் போகிறது என்று அவர்கள் கலங்கி நிற்கிற அந்த நேரத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கும் நமக்கும் சேர்த்து இங்கே இந்த பகுதியில் எழுதியிருக்கிற ஒரு 6 காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, நம்முடைய இருதயம் கலங்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன? கலங்கக்கூடாது, கலங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையூட்டுகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் கலங்காமல் இருக்கணும்னா தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் மேலே நம்பிக்கை, கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை, இந்த வழியின் மூலமாக நீங்கள் கலங்காமல் இருக்க முடியும். இந்த உலகத்தில் உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் கலங்காத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய ஜனங்கள் கலங்குவதற்கும் கவலைப்படுவதற்கும் மனக்குழப்பம் அடைவதற்கும் காரணமான சோதனையை அவர்கள் எப்பொழுதும் மேற்கொள்ளலாம் என்கிற வழிமுறையை முதலில் சொல்லுகிறார். அது அவரால் தான் முடியும். சூழ்நிலைகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ள முடியாது. இதன் மூலம் நம்முடைய இருதயத்தில் அவரை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு அமைதி உண்டாகும் என்கிற காரியத்தை முதலிலே சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-27 வரையிலும், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று இயேசு கிறிஸ்து போதித்த காரியங்களை பார்க்கிறோம். சூழ்நிலைகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, அவரால் கட்டுப்படுத்த முடியும். அதனால் நம்முடைய இருதயத்தில் அவர் அமைதியை கொண்டு வர முடியும் என்பதை முதல் காரியமாக கற்றுக் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று பவுல் எழுதுகிறார். 1 பேதுரு 5:7 பேதுரு எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி முதல் காரியத்தில் இங்கே பார்க்கிறோம். 2வது, கலங்காமல் இருக்கிற இன்னொரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு பேசுகிறார். நமக்கு அவர்களுக்கு நித்தியமான மகிமையான எதிர்காலம் இருக்கிறது என்று இயேசு இங்கே போதிக்கிறார். அப்படியொரு வாய்ப்பு இருக்கும்போது இந்த உலகத்தின் காரியங்களும் உலகமும் அவர்கள் எண்ணத்தில் அல்லது நமது எண்ணத்தில் பாரமாக இருக்கக்கூடாது. எங்கே போகிறீர் என்று பேதுரு கேட்டான். இங்கே இயேசு நேரடியாக தெளிவான ஒரு பதிலை தருகிறார். அவர்களுக்காக பரலோகத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது, அதற்காக நான் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக வாசஸ்தலம் இருக்குதுப்பா, அதனால் அந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன், உங்களுக்கு நித்தியமான மகிமையான ஒரு எதிர்காலம் இருக்குது, அதனால் கலங்காமல் இருங்கன்னு சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் இன்னொரு 3வது காரியத்தை சொல்லுகிறார். நான் போய் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அவர் போவதாக இருந்தாலும் நான் திரும்ப வருவேன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு
நீங்களே டைரெக்டாக வாங்கன்னு சொல்ல மாட்டேன், நானே வந்து உங்களை கூட்டிக் கொண்டு செல்லுவேன் என்று சொல்லுகிறார். அவர் திரும்ப வருகிற காரியங்களை மத்தேயு 24வது அதிகாரத்திலையும் மத்தேயு 25வது அதிகாரத்திலையும் 26வது அதிகாரத்திலையும் அப்போஸ்தலர் 1:11 1 தெசலோனிக்கர் 4:16 1 தெசலோனிக்கர் 5:4 வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் 19ஆம் அதிகாரம் 11-16 வரையிலும் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் அவர் திரும்ப வருகிறதை காண முடியும். நான் திரும்ப வருவேன், அதனால் கலங்காமல் இருங்க. 4வது காரியம், கலங்காமல் இருப்பதற்கு 13-14 வசனங்களில் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அதாவது மிகப்பெரிய தெளிவான கட்டுப்பாடுகள் அடங்கிய ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம கிறிஸ்துவின் பெயரால் ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை அவருடைய வசனத்தின்படி நாம் தெரிந்து கொள்கிறோம். அதன்படி நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக, கேட்கிறவரை தருகிறவராக, பதிலளிக்கிறவராக இருக்கிறேன். அதனால் கலங்காமல் இருங்கன்னு சொல்கிறார். பரலோகத்திலும் பூலோகத்திலும் இன்னொரு உதவி நமக்கு தேவையில்லை. அவருடைய சித்தம், அவருடைய போதனைகளில் நமக்கு தெளிவாய் தெரிந்திருக்கிறபடினால அவைகளை நாம் கேட்கும் பொழுது, இயேசு என்கிற நாமத்தில் கேட்கும் பொழுது எந்தெந்த நாமமெல்லாம் நமக்கு தெரியுமோ அந்தந்த நாமத்தை சொல்லி அவரிடத்தில் கேட்கும் பொழுது, இயேசு என்கிற நாமத்தை சொல்லி யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரே, யெகோவா ராஃபா என்றெல்லாம் அவருடைய நாமங்கள் அதிசயம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அவைகள் எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கியிருக்கிற அந்த நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது நாம் அந்த ஜெபத்திற்கு பதிலை பெறுகிறவர்களாக காணப்படுகிறோம். 5வதாக கலங்காமல் இருக்கிறதற்கு இன்னொரு காரியத்தை வசனம் 16 சொல்லுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். தேற்றரவாளன் என்பது கிரேக்கத்தில் கூடவே இருந்து உதவுகிறதற்கு அழைக்கப்படுகிற ஒருவர் என்று அர்த்தம். சட்ட காரியங்களில் நமக்கு ஒரு உதவியாளர் என்று அர்த்தம், மத்தியஸ்தர் என்கிற ஒரு அர்த்தம், இன்னொருவருடைய தற்பாதுகாப்புக்காக பேசுகிறவர் என்ற அர்த்தம். இத்தனை அர்த்தம் கொண்டதை தான் வேதத்தில் தேற்றரவாளன் என்று எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்கு நல்ல ஆலோசனை வழங்குகிற ஒரு நண்பன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தேற்றரவாளன் என்று அறிந்து கொள்கிறோம். தேற்றரவாளன் ஆவியானவர் என்று நமக்கு தெளிவாக்குகிறார். இந்த தேற்றரவாளன் விசுவாசிகளின் ஆவிக்குரிய நண்பன், என்றென்றும் அவர்களோடு கூட இருப்பார். அவர் ஒருபோதும் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர்களை கைவிடுவதும் இல்லை. ஆகவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டான்னு சொல்கிறார். 6வது காரியம் 27ஆம் வசனத்தில், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறபடியே நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தின் பிரபு. ஏசாயா 9:6 பார்க்கிறோமே, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்காக வந்த ஒரு ஆண்டவர், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தந்த ஆண்டவர் இப்பொழுது அவர் தருகிற சமாதானத்தை குறித்து பேசுகிறார். இங்கே மனிதர்களுக்கு, விசுவாசிகளுக்கு மனதிலும் இருதயத்திலும் தருகின்ற சமாதானத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று பிலிப்பியர் சொல்கிறார். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஓவர்டேக் பண்ணி அவைகளை கீழமிழ்த்துகிற ஒரு தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும், நம்முடைய புத்தியை பாதிக்கிற எல்லா காரியங்களுக்கும் மேலாக ஒரு மேலான சமாதானம், நம்முடைய புத்தியை ஆளுகிற ஒரு சமாதானம் என்று பவுல் எழுதுகிறார். கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது, புத்தியை ஆளக்கடவது, இருதயங்களை ஆளுகிற ஒரு சமாதானம். 2 தெசலோனிக்கர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை, எல்லா காரியங்களிலும் சமாதானத்தை அவர் தருகிற ஆண்டவர். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இதனால் உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். 6 காரியங்களை இயேசு கிறிஸ்து கலங்கி போய் இனிமேல் என்ன நடக்க போகுது, எதிர்காலம் எப்படி ஆக போகுது, போக போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படி அவர்கள் கடினமான ஒரு சூழ்நிலையை உணரும் பொழுது தேற்றுகிறது போலத்தான் இன்றைக்கும் அவருடைய விசுவாசிகளை ஆண்டவர் தேற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த 6 காரியங்களையும் நாம் விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.